அனைவருக்கும் மாலை வணக்கம். ஐயோ சிக்கல்ல மாட்டிக்கிறோமோன்ட்டு வந்தோம். ஆனால் ஐயோ உண்மையிலுமே ஒரு சிறப்பான ஐயோவா இருக்கு. அதுக்கு எல்லாருமே ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோம். ஐயோ இயக்குனர் அவர்களுக்கும், ஐயோ தயாரிப்பாளர் அவர்களுக்கும், ஐயோ கதாநாயகி கதாநாயகிகள் வரலையா, அவங்க கான்செப்ட் அந்த மாதிரி இல்லை. அப்புறம் அவங்க எல்லாம் எதுக்கு நடிச்சிருக்காங்க? ஒரு புது கான்செப்ட்ல எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு நான் பேசணும்னு ரிலீஸ் பண்றேன். அதாவது பாக்கியராஜ் சார் ரசிகர் ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறார். அவங்க தயாரிப்பாளரோட அப்பா பாக்கியராஜ் சாரோட ரசிகர்னு சொன்னாங்க. அப்புறம் அவர் பேரே பாக்கியராஜ்னு வச்சிருக்காங்க அவங்க அப்பா. இல்லை, அதாவது சினிமா எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை செய்யுதுங்கிறதுக்கு இது உதாரணம். ஒரு படைப்பாளிக்கு மரியாதை கொடுத்து ஒரு தயாரிப்பாளருக்கு பேரே வைத்திருக்கிறார் அவங்க அப்பா அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம். அண்ணன் பாக்கியராஜ் அவர்களுக்கு இது மிக்க மிக்க இந்த மாதிரி ஒரு புகழ் எல்லாருக்குமே அமைஞ்சிடாது. ஸோ அவர் எல்லா விதத்திலையும் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறது. அதுக்கு அடுத்தது நம்ம மெய்சிலிருக்க வைத்த ஒரு விஷயம் என்னன்னா, தனது குருநாதருக்கு பாத பூஜை பண்ணது ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஷயம். இந்த குருநாதர் எப்படின்னா ஒரு யார் படத்திலேயே தன்னை யாருன்னு காட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறவர். சாதாரண ஆள் இல்லை, ஒரு அருமையான கவிஞர், ஒரு நல்ல மிகச்சிறந்த படைப்பாளி. ஸோ அவருடைய படங்களில் பணிபுரிந்து உதவியாளராக இருந்து இந்த படத்தை இயக்கியிருப்பது அடுத்த சிறப்பு. அவருக்கும் எனது வாழ்த்துக்கள். மொத்தம் இதில் பார்த்த டைட்டிலில் 3 பேர் மியூசிக் டைரக்டருங்க, 3 பேர் டைரக்டருங்க. ஒரு வித்தியாசமான படைப்பாக இருக்கு. கேட்டேன் எங்கே ஹீரோ ஹீரோயின், எங்கள் கான்செப்டில் அது கிடையாதுன்ட்டாரு. எல்லா கதாபாத்திரங்கள் மட்டும்தான் இருக்கு இல்லையா? மெயின் ஹீரோ மெயின் ஹீரோயின் யாரும் இல்லை. மிகச்சிறப்பாக இருக்கு. இந்த தலையை வெட்டுற மாதிரி எடுத்திருந்தீங்க பாருங்க, அது விடமாட்டீங்க போல இருக்கு. ரஜினி சார் ஒரு படத்தில் வெட்டினாரு, நான் அவர் தான் வெட்டுவார, நாங்கள் அதுக்கு முன்னாடியே வெட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி காட்டிருக்கீங்க. அது கதையோட ஒட்டி வந்திருந்தால் அது சிறப்பாக இருக்கும். பொதுவாக ஏதோ ஒன்று சொல்ல வர்றீங்கன்றது மட்டும் தெரியுது. அதுக்கு மேலே கேட்டுட்டா ஐயோ எனக்கு தெரியாதுன்றோம். என்ன டைரக்டர், ஏதோ சொல்ல வர்றீங்க, நீங்கள் சொல்ல வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கட்டும். எங்கள் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தில் இந்த நிகழ்வு நடப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இயக்குனராக வலம் வந்து கொண்டிருக்கும் மூவருக்கும், உங்கள் பேர் சிவகணேஷ், அப்புறம்
ஹரிக்குமார், அப்புறம் ராஜேஸ்வரி அம்மா. அவங்க எங்க? அவங்க உங்க பேரு ராஜேஸ்வரி பாக்கியராஜா? நான் உங்களை லேடின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஐயோ, இப்படி பொசுக்குன்னு இந்த டைட்டில் ரொம்ப பொருத்தமா இருக்குது. சரி, ஒரு சண்டே ஈவினிங்கு எல்லாரும் நாங்கள் வீட்டில் இப்போ சண்டே ஒரு நாள் தான் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். ஐயோ, அதையும் கெடுத்துட்டீங்களேன்னு நினச்சோம். ஒரு சிறப்பான நிகழ்வுக்கு வந்த ஒரு திருப்தி இருக்குது. இந்த திரைப்படம் நீங்கள் எதை நோக்கி இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்கீங்கன்றது எனக்கு தெரியாது. மிக சிறப்பான இந்த திரைப்படம் சிறப்பாக அமைய வேண்டும், நல்லபடியாக ரிலீஸ் ஆகி மக்களுக்கு சென்று சேர வேண்டும். இதில் பங்கு பெற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும், தயாரிப்பாளருக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கும் மரியாதைக்கு உரிய பதிலளிக்கவில்லை. இந்த ஒரு சிறப்பு மிகு இசை வெளியீட்டு விழாவுக்கு வாழ்த்து வந்திருக்கிற அருமை சகோதரர் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள், உதயகுமார் அவர்கள், பேரரசு அவர்கள், களஞ்சியம் அவர்கள், என் ஆரோக்கிய நண்பர் யார் கண்ணன் அவர்கள், மனோஜ் குமார் என்னுடைய செல்லத்தம்பி மனோஜ், அத்தனை பேரையும் வணங்கி வாழ்த்து வந்திருக்கிற உங்களையும் வணங்கி வாழ்த்து. ஐயோ, டைட்டிலே ஐயோ, எப்படி ஒன்னா சொல்லலாம். ஐயோ ஐயோ ஐயோ, ஆச்சரியமாகவும் சொல்லலாம், வருத்தப்பட்டும் சொல்லலாம், அழுதும் சொல்லலாம். அதாவது ஒரு வார்த்தையை பல வகையில் அந்தந்த உணர்வுக்கு ஏற்ற மாதிரி, படுற சந்தோஷம், படுற கஷ்டங்களுக்கு ஏற்ற மாதிரி ஐயோ ஐயோ என்கிற அளவுக்கு ஒரு படத்தை, இது ஒரு அற்புதமான டைட்டில் தான். நிறைய பேர் வைக்க மாட்டாங்க. தம்பிகள் புடிச்சரோட சிவகணேசன், அவர் கூட இருக்கிற ஹரிகுமார் ராஜன், ராஜேஸ்வரி பாக்கியராஜ், 3 பேரும் இணைந்து ஒரு ஒரு சின்ன பட்ஜெட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சின்ன பட்ஜெட்டில் ஒரு சிறப்பான ஒரு படத்தை எடுத்து முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்க முயற்சி வெற்றி பெறணும். நான் முதல்ல வாழ்த்தது, இந்த காலத்தில் துணிச்சோடு ஒரு படம் எடுத்தீங்களே, படம் எடுக்கிறதே இன்னைக்கு பெரிய விஷயம். அதாவது பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஹீரோ வச்சு தான் படம் எடுத்தா ஓடுது. சின்ன படங்களுக்கு சரியான காலம் இல்லை, விநியோகஸ்தர் இல்லை, ஃபைனான்ஸ் பண்ண ஆள் இல்லை, படத்தை கஷ்டப்பட்டு எடுத்து முடிச்சா தியேட்டர் கொடுக்க ஆள் இல்லை, அப்படி தியேட்டர் கிடைச்சாலும் உள்ள வர்றதுக்கு ஆள் இல்லை என்கிற பல பரிணாமங்கள்ல கஷ்டப்படுது சினிமா இன்னைக்கு. போன வாரம் கூட ஒரு 5 படம் ரிலீஸ் ஆச்சு. 5 படம் பேசக்கூடிய அளவில் இல்லை, ஏதோ 1-2 படம். ஆனா அதுக்காக மக்கள் சினிமாவை ஒதுக்குறாங்களானா இல்லை, சின்ன படங்களை தவிர்க்கிறாங்களானா இல்லை. சின்ன படங்கள் கதை களம் இருந்து சிறப்பா எடுக்கப்பட்டால் பெரிய படமாயிடுது. உங்களுக்கு தாதா ஒரு படம் பார்த்தோம், போர் தொழில், குட் நைட், இருகப்பற்று, இன்னும் ஒரு 4-5 படம் லிஸ்ட்ல இருக்கிறது போய் நான் அதெல்லாம் பார்த்தா சின்ன படமா தான் இருந்தது. ஆனா பெரிய மக்கள் பெரிய படமாக்கிட்டாங்க. அதனால ஹீரோ வச்சு பெரிய பட்ஜெட்ல இருக்க படம் கூட சின்ன படம் ஆயிடுது. ஆனா சிறப்பா கதை உள்ள படங்கள், கதைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து, சின்ன பெரிய நடிகர பெரிய அதை பத்தி கவலை இல்லை, கதை இருக்கணும். இங்க உட்கார்ந்து இருக்க இயக்குநர்கள் எல்லாருமே படம், யார் கண்ணன், யார்னு ஒரு படம், தானு, ஒரு 4 பேர் பார்ட்னர்ஷிப்ல அந்த காலத்துல பண்ணாங்க. அர்ஜுன் ஹீரோ, மிக சிறப்பா போச்சு. அது தானுக்கு ஒரு பேர் கிடைச்சதே கலைப்புலி தானுன்னு கிடைச்சது அந்த படத்துல இருந்துதான். அந்த மாதிரி இயக்குனர் பேரரசு, உதயகுமார், களஞ்சியம், மனோஜ்,
எல்லாருமே அற்புதமான இயக்குனர்கள். ஆனா இப்போ அவங்களுக்கெல்லாம் ஓய்வு கொடுத்துட்டு வேற புதுசா வர்றாங்க. வரட்டும், எல்லாரையும் வரவேற்கணும். இளைஞர்கள் ரொம்ப அறிவுத்திறனோட உள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பல இளைஞர்கள் இயக்குனர் ஆகிறதுக்கு, அதுவும் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் இந்த இயக்குனர் சங்கத்தில் வச்சது உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா பிரசாத்தில் இப்போ தியேட்டர்ல படம் இடம் கிடைக்குதோ இல்லையோ, பிரசாத்தில் ஒரு நாளைக்கு 3 ஷோ ஓடிக்கிட்டே இருக்கு. ஆடியோ ஃபங்க்ஷன் படம் பூஜை இன்னைக்கு கூட காலையில் ஒரு பட பூஜை, உதயகுமார், பேரரசு, நான் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டோம். ஒரு அரசியல் கட்சி கூட்டம் மாதிரியே ஆயிடுச்சு. அது அழகிரி, KS அழகிரி காங்கிரஸ் தலைவர் வந்திருந்தார். சிறப்பாக தான் பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த காலத்தில் அவ்வளோ துணிச்சலாக ஒரு பட பூஜை போட்டு எல்லாம் புதிய நடிகர்கள், அப்படிப்பட்டவங்களாம் தப்பிச்சாங்கன்னு வச்சுங்க, சினிமா வாழும். இப்போ நான் அடிக்கடி சொல்கிறது தான், இப்போ நம்ம பெரிய ஹீரோஸ் யாரையும் பேரை சொல்ல, தமிழ்நாட்டில் இல்லை விட்டுருங்க, ஆந்திராவிலே வச்சுங்க, ஒரு பெரிய ஹீரோ 200 கோடி வாங்குறாரு, படம் ஓடுது, வசூலாகுதோ இல்லையோ, அந்த 200 கோடி இண்டஸ்ட்ரிக்கு வருதா? தொழிலாளர்களை காப்பாத்துதா? இல்லை, அது வேற எங்கேயோ போயிடுது. ஆனா இந்த சின்ன படம் வெற்றி பெற்றதுன்னா, இந்த பணம் அவர் கையில திருப்பி வந்தா இவர் மறுபடியும் படம் தான் ஆரம்பிப்பார். இந்த தம்பிகள் மறுபடியும் ஒரு படம் ஆரம்பிப்பாங்க. ஆக சின்ன ப்ரொடியூசர் தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியை காப்பாத்திட்டு இருக்காங்க. தொழிலாளர்களுக்கு, டெக்னீஷியன்ஸுக்கு வேலை கொடுக்கறது அதிகமா யாருன்னா சின்ன புதுசா வந்தாங்க. 200 வருஷத்துக்கு ஒரு 250 படம் சின்ன படம், ஜெயிக்கிறது 25-30ன்னு வச்சுங்க. பெரிய படம் ஒரு 30-35 தயாராகி ரிலீஸ் ஆகுது. அது ஏதோ 300 கோடி 200 கோடி 1000 கோடி வசூல் சொல்றாங்க, கணக்கில் சொல்றாங்க, பத்திரிகையில பார்க்குறோம். அது என்னன்னு தெரியாது நமக்கு. ஆனால் சின்ன படங்கள் ஜெயித்தால், இப்போ டாடா படம் ஜெயிச்சது, மறுபடியும் படம் ஆரம்பிச்சிட்டார். இருகப்பற்று ஜெயிச்சது, மறுபடியும் படம் ஆரம்பிச்சிட்டார். குட் நைட் எல்லாம் புதுமுகம் தான், சக்சஸ், மறுபடியும் படம் ஆரம்பிச்சிட்டார். அந்த மாதிரி சிறு முதலீட்டில் தயாரிக்கிற இந்த மாதிரி இளைஞர்கள் தயாரிக்கிற படங்கள் வெற்றி பெற்றால், அந்த முதலீடுகள் மீண்டும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து புதிய இயக்குனர்கள், புதிய டெக்னீஷியன்ஸ், புதிய நடிகர்கள் உருவாகிறார்கள். இந்த படம் ஆவரேஜா இருந்தது, ஏதோ ஒரு த்ரில்லர், ஏதோ ஒரு கதை சொல்ல போகுது, உதயகுமார் சார் மாதிரி ஏதோ உள்ள ஒரு கதை இருக்கு. இன்றைக்கு அதை எல்லாத்த விட பெரும் மகிழ்ச்சி என்னன்னா, மாதா, பிதா, குரு, இந்த 3ம் தான் தெய்வங்கள். 4வது தெய்வம் இருக்கட்டும், இது 3 பேரும் வணங்கினாலே நீ தெய்வத்தை வணங்கின மாதிரிதான். தாய் தந்தையை மறக்காம கடைசி காலம் வரைக்கும் காப்பாத்துறது. குருவின் பாதம் தொட்டு வணங்கி பூஜை பண்ணாரு. எவ்வளோ காலம் ஆச்சு அதெல்லாம் பார்த்து. இன்னைக்கு இந்த தம்பிகள் நன்றியோடு இருக்கு. இப்படிப்பட்ட தம்பிகள் இருந்தா நாகரிகம் வளரும். பெரிய நடிகர்கள் இன்னைக்கு அப்பா அம்மாவை பூஜித்தாங்க, கடைசி காலம் வரைக்கும் அப்பா அம்மா தெய்வம் போற்றினாங்கன்னா அவங்க ரசிகர்கள் பூரா, ஓ அப்ப நம்ம தலைவர் அப்பா அம்மாவை தெய்வமா வணங்குறாருப்பா நாமன்னு எடுத்துக்குவாங்க. அப்பா அம்மா ஒதுக்கி வச்சாங்கன்னா தொண்டர்களும் அதையே செய்வாங்க. ஆக இன்னைக்கு குருநாதரை பாதம் தொட்டு வணங்கி பாத பூஜை செய்து இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியிட்டிருக்காங்க. தம்பி நீங்க நல்லா இருக்கணும், அதே மாதிரி அப்பா அம்மாவையும் காப்பாத்துங்க, எந்த காலத்திலையும் அப்பா அம்மாவை கைவிட்டுறாங்க என்பதை சொல்லி, குத்துவிளக்கு ஏற்றுதல், குத்துவிளக்கு ஏற்றுதலுடைய பாரம்பரியமே பெரியவங்க வந்தது. குத்துவிளக்கு ஏற்றணும்னா எண்ணெய், திரி, தீ 3 வேணும். எண்ணெய் வேணும், திரி வேணும், தீ அதை கொளுத்துற தீ வேணும், தீ குச்சின்னு வச்சுங்க. இதை ஒன்னா சேர்த்து பாருங்க, எண்ணெய், திரி, தீ. எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி, கடவுளே என்னை திருத்தி என்னுடைய பொறாமை, பொச்சரிப்பு, கேடுகட்ட குணங்கள் எல்லாத்தையும் வெளியே அனுப்பி என்னை திருத்தி நல்லவனாக்கி எல்லோருக்கும் உதவி செய்கிற மனப்பாங்கினை கொடு இறைவா என்ற
அழுத்தத்தை கொடுப்பதற்கும் கருத்தை சொன்னதுதான் எண்ணெய் திரி தீ வைத்து குத்தொழக்கு. பல பெரியவங்க பல கருத்துகள் சொல்லுவாங்க, பட் எனக்கு தெரிஞ்ச கருத்து இது. எண்ணெய் திருத்தினா என்னை திருத்தி, என்னிடக்க தவறுகளை திருத்தி, குற்றம் குறைகளை திருத்தி, அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற அற்புதமான மனப்பாங்கினை கொடு இறைவா என சொல்லி இந்த ஐயையோ படம் வெற்றி பெற வேண்டும். இதில் இயக்குநர்கள், ப்ரொடியூசர் எல்லாருமே தப்பித்து அடுத்து படம் ஆரம்பிக்க வேண்டும் என சொல்லி இந்த இடத்துல இந்த விழா நடப்பது மிகச்சிறப்பு. இயக்குநர்கள் இல்லை என்றால் நடிகர்கள் இல்லை, யாருமே இல்லை. தயாரிப்பாளர், இயக்குனர், இயக்குநர்கள் தான் ஒவ்வொரு நடிகரையும் உருவாக்குகிறார்கள். அந்த இயக்குனர் சங்கத்தில் இந்த பூஜை வெளியீட்டு விழா நடைபெறுவது மிகச் சிறப்பு வாய்ந்தது. நீங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும், இந்த படம் வெற்றி பெற வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி திரு கே. ராஜன் சார். அடுத்தபடியாக பேசுவதற்கு அனைவருக்கும் வணக்கம். சிறு அரங்கம், பெரும் விழா. ஜாம்பவான்கள் பாக்கிராசி மாதிரி ஜாம்பவான் வந்து இங்கே விழா கலந்துட்டாலே பெரும் விழா தான். அது இந்த விழா இயக்க சங்கத்தில் நடக்குது, எங்களுக்கு பெருமையான விஷயம். ஐயையோ டைட்டில் சொன்னோம், எல்லாருக்குமே ஒரு சின்ன அதிர்வு வந்துச்சு, என்னடா ஐயோ அப்படின்ட்டு. ராஜன் சார் கரெக்டாக சொல்லிட்டார். ஐயோ அப்படிங்கிறது வார்த்தை, அது எந்த சூழல யூஸ் பண்ணுங்கிற பொறுத்து தான் அதுக்கோட அர்த்தம் மாறும். அம்மா கூட நல்ல வார்த்தை, அந்த அடிக்கும்போது அம்மாவும் கத்துறோம், அதுக்காக வழியோட கத்துனா அம்மா சரின்னு ஆயிடும். அதில் அந்த மாதிரி ஐயோ இந்த படத்தை பற்றி நல்ல வார்த்தை, இன்னும் ராசியான வார்த்தை. சில சாங்ஸ்லாம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஐயோ 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 கேட்டோம்ல, ஓடியா போயிட்டோம். ஐயோ ஐயோ பிடிச்சு உனக்கு என்ன பிடிச்சு இதே பாட்டு. ஐயோ 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 கண்கள் ஐயோ நிறைய ஐயோ ஹிட் ஆயிருக்கு. நம்மளுக்கு பாட்டு மட்டும் ஐயோ ரசிச்சு தலையாட்டு ரசித்தோம், ரேட் ரசிக்க மட்டும் என்ன. அதனால் இந்த ஐயோ படத்தையும் நம்ம ரசித்து மிகப்பெரிய வெற்றிப்படம் ஆக்கணும், வெற்றிப்படமாக அமையும். அப்புறம் இந்த நிகழ்ச்சியில் எல்லாம் சொல்லிட்ட மாதிரி ரொம்ப ஒரு சிறப்பான அம்சம்னா பாத பூஜை, குருவுக்கு பாத பூஜை. ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. சினிமாவில் நிறைய வருஷம் காணாம போயிடுச்சு, திரைக்கதை காணாமல் போச்சு, நன்றி காணாமல் போச்சு, விசுவாசம் காணாமல் போச்சு, நிறைய காணாமல் போயிடுச்சு சினிமாவில். அதே மாதிரி ஓகே, ஆமாம் ஆமாம் முடிச்சேன்ன. குரு சிஷ்யர் அந்த வார்த்தை இருக்குல்ல, அது வந்து பாரதிராஜா சார், பாக்கியராஜா சார், அந்த ஜென்ரேஷன் இருக்குல்ல, அதோடு காணாம போச்சு. இப்போ யாரும் குரு சிஷ்யர் சொல்றதில்லை. இப்போ யாராவது ஒரு புது இயக்குனர் படம் பண்ணுறாரு, ஜெயிக்கிறாரு, ஒரு பேட்டி கேட்குறாங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க? 2 படம் அருண்கிட்ட ஒர்க் பண்ணேன். இன்னொருத்தர் கேட்குறாரு, இன்னொரு டேரக்டர், நான் ஒரு 3 படம் சிவாட்ட ஒர்க் பண்ணேன். இன்னொரு கேட்குறாங்க, நீங்கள் யார் சார் பண்ணீங்க? நான் மகேஷ்ட ஒரு 4 படம் நான் ஒர்க் பண்ணேன். ஒர்க் ஷாப் மாதிரி போச்சு. சினிமாங்கிறது தொழிற்சாலை மாதிரி போச்சு. ஒர்க் பண்ணுறது நம்ம கற்றுக்கிறது, குருகிட்ட இருந்து ஒரு சிஷ்யர் கற்றுக்கிற ஒரு அந்த பார்வை, அந்த ஒரு கலைக்கூடம். கலைக்கூடம் வந்து இப்போ அவர்கிட்ட ஒர்க் பண்ணி இவர்கிட்ட ஒர்க் பண்ணேன், இதை நம்ம பட்டறையில் ஒர்க் பண்ணுறோம், ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறோமா, அந்த குரு சிஷ்யங்கிற வார்த்தை அழிஞ்சிருச்சு. வார்த்தை பேர் அதிகமாக கேட்க முடியல. நம்ம பாக்கியராஜ் சார் வந்து இன்ன வரைக்கும் அவர் குருநாதர் பாரதிராஜா அவர்களை பேர் சொன்னதில்லை. எங்க டேரக்டர் நாங்கள் எத்தனையோ சபையில் பார்த்துருக்கோம்.
சரி சபையில் தான் சொல்கிறாருன்னு பார்த்தா பொதுவாக பேசும்போது கூட நான் எங்கள் டைரக்டர் கிழக்கு முறையில் ஒர்க் பண்ணும்போது இன்ன வரைக்கும் அவர் எங்கள் டைரக்டர் தான் சொல்லுவார் தவிர அவர் பேரை உச்சரித்தது இல்லை. இதுதான் சார் குரு விசுவாசம், குரு மேலே உள்ள பக்தி. அந்த காலத்தில் மனைவிகளுக்கு புருஷன் பேர் சொல்ல மாட்டாங்க. அது பதிபக்தியா? இது குரு பக்தி. அதனால இந்த குரு சிஷ்யர்கள் வார்த்தை போச்சு. நான் என்ன பற்றி திரும்ப சொல்லிக்க கூடாதுன்னு இன்ன வரைக்கும் என்னோட குருநாதர் சொல்லுவார். ஆமாம் சார், இருந்தாலும் நான் பேர் சொல்லியிருக்கேன். என் குருநாதர் ராமநாதன் சார் சொல்லுவேன். அவர் அதுவும் சொல்ல மாட்டார் சார். ஏன்னா அந்த பக்தி சார். என்னைக்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் எந்த இயக்குனருக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அப்போ நம்ம சிஷ்யனை நினச்சிட்டு அவர் குருவாக நினச்சி அந்த பக்தி இருந்தால் தான் உருப்பட முடியும். இங்கே வெற்றிங்கிறது வேற, சாதனைங்கிறது வேற. இங்கே எத்தனை இயக்குனர்கள் வெற்றி படம் கொடுக்கலாம், வெற்றி வசூல் பண்ணலாம். என் படம் 300 கோடி வசூலாச்சு, 400 கோடி வசூலாச்சுன்னு சொல்லலாம். சாதனை வேறு, வெற்றி வேறு. அதுக்கு இங்கே வெற்றி படம் கொடுத்த எத்தனை இயக்குனர்கள் தான் இருக்காங்க. சாதனைங்கிறது பாய்க்கிறா சார். இன்னும் 20% இருக்கா கூட அந்த சாதனை பட்டியலில் ராஜா, பாக்யராஜ், மகேந்திரன் இவங்கெல்லாம் அழிக்க முடியாத பேர். அது சாதனைங்கிறது, அது லெஜண்டுங்கிறது. சாரு கூட உட்காந்துக்கல சில முறை மேடையில் சொல்லிடுவாங்க இறை உலக ஜாமான்கள். நான் உட்காந்துருக்கேன், நான் ஜாமானா பாக்கிய சார் பக்கத்தில் உட்காந்தனால என்ன ஜாமான் எனக்கு நம்ம ஓகே நம்ம ஒத்துக்கொண்டு சந்தோஷப்படுக்கிறது. இன்னைக்கு நம்ம இயக்குனர் சிவ கணேசன், இந்த கணேசன் மரத்தான் பிள்ளையார் மாதிரி தான் வரும். முருகர் உடலை சுற்றிட்டு பழம் கேட்டார். இவர் அப்பா அம்மா சுற்றிட்டு ஞானப்படுத்த வாங்கிட்டார் பிள்ளையார். இந்த சிவ கணேசனும் புத்திசாலி தான். குருகிட்டே பாத பூஜை பண்ணி ஆசிரியர் வாங்கிட்டார். யார் கண்ணன் அவர் எப்பவே யாரும் காட்டினவர். யாரும் படம் வரும்போது நிறைய விமர்சனம் வச்சு இதே மாதிரி தான் ஏன் யாருன்னு டைட்டில் வைக்கிறாங்க, இவங்களை யாரும் கேட்கணும் மூணுலாம் நான் கமெண்ட்ஸ் எடுப்போம் ஸ்கூலில் படிக்கும்போது. நான் இன்ன வரைக்கும் அவர் யார் கண்ணன் ஆகிட்டார். இன்னைக்கு வெறும் கண்ணன்னா அவங்களுக்கு அடையாளம் தெரியாது. யார் கண்ணன் அப்படின்னா இன்னைக்கும் ஒரு அடையாளம். அதே மாதிரி இந்த 3 டேரக்டர்கள் சிவகணேசன், ஹரிக்குமார் ராஜன், ராஜேஸ்வரி, பாக்யராஜ் இவங்களும் அவர் மாதிரியே அஜியோ சிவகணேசன் ஒரு வந்தால் வரும். பாக்யராஜ் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா படமுமே மேக்சிமம் சுழஜுபி தான். மௌனிக்கு இதுங்களா இருக்கட்டும் எல்லாம் 25 வாரம் பார்த்துருப்பான். அவர் படத்துல சுமார் படம்னா 100 நாள் படம். மற்ற எல்லா படமும் 100 நாள் படம் வெற்றி படம். பாக்யராஜை பொறுத்த வரைக்கும் 100 நாள் படம்னா எங்களை பற்றி சுமார் படம். ஏன்னா 100 நாள் கூட கம்மியாக கொடுத்துருவார். எல்லாம் சுழஜுபி தான். இன்னைக்கு இன்னொன்று நம்மள இப்போ ஒரு எப்படி இந்த குருசிஷியன்ங்கிறது கலாச்சாரம் போச்சோ, இந்த வெற்றி விழா அப்படின்னு இந்த 2வது நாளே வெற்றி விழா கொண்டாடுறது, 3வது நாளே வெற்றி விழா கொண்டாடுறது. வெற்றி அடைஞ்ச படத்துக்கு வெற்றி விழா கொண்டாடுறது தப்பு இல்லை. அதுக்கு ஒரு டைம் வைங்க, ஒரு 2வது வாரம் வைங்க, மக்கள் தெரிஞ்சுவோம் வெற்றியா இல்லையாண்டு. இன்னைக்கு 3வது நாள் வைக்கும்போது மக்களுக்கு டவுட் வந்துடுது. இன்னொன்று எப்படின்னா சில நேரத்தில் நான் சினிமாக்காரன்னா ஒரு வேதனையில் பதிவு பண்ணுறேன். கேள்வி கூத்தாயிரு 3வது நாள் வெற்றி விழா கொண்டாடுறாங்க, 5வது நாள் நம்பி ஒருத்தன் தேட்டருக்கு போகிறாங்க, சோய ஓடலை சார். நானே அனுபவிச்சிருக்கேன். ஒரு படம் வெற்றி விழா கொண்டாடி படம் வெற்றி அடிச்சு விழா இருக்குது அப்படின்ட்டு தேட்டருக்கு போனால் தேட்டரில் படம் ஓடல. அப்போ என்னடா அது வெற்றி விழா கொண்டாடினாக்க தேட்டர் சோவே இல்லை. அப்போ என்ன இந்த மாதிரி மக்கள் போய் ஏமாறும்போது வெற்றி விழாக்கான அர்த்தம் போய்விடும். உண்மையான வெற்றி விழா கொண்டாடணும். அது இப்போ கொஞ்சம் அதுக்கு தவிர்க்கணும். சில படம் உண்மையில வெற்றி அடைஞ்சிருது, அது பற்றி கொண்ட போது நம்ம ஒத்துக்கிறோம். ஓகே வெற்றி படம் நல்ல மக்களோட ஆதரவு இருக்குது, மக்கள் பேசுகிறாங்க, பேசப்படுது அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம ஓகேன்றோம். சில படங்கள் பெரிய ஸ்டார் படம் நான் சொல்றது பெரிய ஸ்டார் படம் சொல்கிறேன். பெரிய ஸ்டார் படங்கள் வெற்றி அடைஞ்சு மக்கள் போய் சேர்ந்துடும். நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது ஒன்று இப்போது
ஏன்னா மக்கள் வந்து நாளைக்கு வெற்றி விழா வரும்போது நம்பாமல் போயிருக்கூடாது. அப்படியே இந்த ஐயோ படம் பாக்யராஜ் சார், மனோஜ்குமார் சார், யார்கன் சார், பிரபாகரன், உதயகுமார் சார், ராஜன் சார் எல்லாரும் மிகப்பெரிய சாதனையாளர்லாம் வாழ்த்திருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இந்த ஐயோ அப்படின்னாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். இந்த படத்துக்கு அப்புறம் ஐயோனால பாசிட்டிவ் பார்க்கணும். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்தபடியாக நான் வரல. இங்கே மேடையிலே வீட்டிற்கும் சரிண்ணா மேடையிலே வீட்டிற்கும் இந்த இளைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஐயையோ ஐயையோ பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. ஆஃப்டர் ரிலீஸ் அனைத்து ரசிக பெருமக்களும் இப்படி பாராட்டி வாழ்த்து சொல்லி நிச்சயமாக இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ரெண்டாவது, இந்த படத்தில் 3 டைரக்டருங்க. இந்த 3 டைரக்டர் பேர் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. ஒரு பேரில் கணேசன் இருக்காரு, நடிகர் திலகம் கணேசன் வந்துட்டாரு. இன்னொன்று ஹரிராஜன் ஒன்று இருக்கு, அவர் சின்ன திரையில பெரிய டைரக்டரு. அதுக்கப்புறம் பெரிய திரையில பாக்யராஜ் இருக்காரு. ஆக இந்த மூவரும் இணைந்த ஒரு இயக்குனர் தயாரிப்பில் வந்த படம். அதனால இது வந்து நிச்சயமா மாபெரும் வெற்றி படமாக அமையும். சினிமாவை பத்தி இப்ப நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பேசும்போது கூட சார் சொன்னார், முதல் மாதிரி சினிமா இல்லை, அப்படியே இல்லை. 2வது நாள் அப்படிங்கும்போது நீங்க ஒரு கணக்கு பண்ண, நாங்கெல்லாம் படம் எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 40 பிரிண்ட் தான் ரிலீஸ் ஆகும் தமிழ்நாட்டில் மொத்தமே. பெரிய படங்கள் இன்னும் ஒரு 10 பிரிண்ட் கூட போகும். 40 படம் ஓடுது அப்படின்னா 40 பிரிண்ட் வந்து 40 தியேட்டர்களில் 100 நாள் ஓடுனதுக்கு அப்புறம் தான் பி சென்டருக்கே போகும். இப்போ அப்படி இல்லை. ஒரு காம்ப்ளெக்ஸில் 5 தியேட்டர், 5 தியேட்டர்ல ஒரே படம் ஓடுது. தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை காம்ப்ளெக்ஸ் இருக்கு? 5 தியேட்டர்ல 5 ஷோ, 25 ஷோ ஒரே காம்ப்ளெக்ஸ்ல. தமிழ்நாடு பூரா கணக்கு போட்டு பாருங்க. ஆக அன்று 50 நாள் ஓடுறது இன்னைக்கு ஒரு நாளே ஓடுதுதான். இதுதான் அர்த்தம். ஆனா என்னன்னா, இந்த புதுமுகங்களுக்கு கொஞ்சம் வரவேற்பு கம்மி, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. 2வது வந்து இன்னைக்கு எல்லாம் லேடிஸ் எல்லாம் சின்ன திரை எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து குறை சொல்ல முடியாது, விஞ்ஞான வளர்ச்சி தான். எல்லாம் மாவாட்டிக்கிட்டும் காப்பி போட்டுக்கிட்டுமே சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தியேட்டருக்கு இன்னைக்கு சினிமாவுக்கு வரணும்னா ஒரு சாதாரண நடுத்தர ஃபேமிலி ஒரு படம் பார்க்க வரணும்னா 2000 ரூபாய் வேணும். 2000 ரூபாய் ஒரு சினிமா பார்க்க முடியாது. வாரத்தில் 10 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படி வருவாங்க சினிமா பார்க்க? வரமாட்டாங்க. அப்பெல்லாம் ஒரு பீரியட் இருந்தது, ஒரு லெவல் இருந்தது. இப்படி தான் ரிலீஸ் ஆகணும்னு. அப்படியெல்லாம் இப்போ இல்லை, மாறிடுச்சு. 10 படம் போன வாரத்திலேயே 8 படம் என்னமோ ரிலீஸ். 2000 ரூபாய் கொடுத்துட்டு ஃபேமிலி படம் பார்க்க வர ரொம்ப ரொம்ப சிரமம். அதை விட தியேட்டரில் டிக்கெட் 200 ரூபா, பாப்கார்ன் 250 ரூபா. யார் வருவா? ஸோ இதெல்லாம் இந்த சிக்கலெல்லாம் இருக்கு. ஆக இதையெல்லாம் முறியடித்து ஒரு சின்ன படம் வந்து தைரியமா எடுத்து அதையும் கொஞ்சம் ரிலீஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா உண்மையிலே இந்த தயாரிப்பாளர், இந்த இயக்குனர்கள், இவர்கள் எல்லோருமே வளர்ந்து மீண்டும் மீண்டும் திரைப்படங்களை எடுத்து திரைத்துறையை சார்ந்த அனைவருக்கும் வேலைகளை கொடுத்து அவர்களையும் ஊக்குவித்து பேரும் புகழும் அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். எங்களுடைய குருநாதருடைய சிஷியர் மரியாதைக்குரிய அண்ணன் பாக்யராஜ் அவர்கள் இருக்கக்கூடிய சபையில் என்ன பேச சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னத்தை பேசுறது, தலைவர் அவர் வந்து பேசுவார். எங்கள் எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரைக்கதை மன்னன் அவர் வந்து பேசும்போது அதுக்கு மேலே நம்ம என்ன பேசுகிற போகிறோம்னு தெரியல. ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆயக்குடியில் ஒரு சின்ன கிராமம், எனக்கு பழனி பக்கத்தில் இருக்கு. அந்த கிராமத்தில் வெறும் 50,000 ரூபாய்க்கு ஒரு படத்தை எடுத்து அந்த ஊர்க்காரங்களுக்காக போட்டு காமிச்சு அதில் அவங்கள சந்தோஷப்படுத்தி அதுக்கப்புறம் 20 பேரை ப்ரொடியூசர் ஆக்கி அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஒரு வில்லேஜில் போய் இருக்கிற பாமரத்தனமான ஒரு விஷயத்தை கொண்டு போய் அவங்களுக்கு சேர்த்து இன்று ஒரு படம் எடுத்து வர்றதுன்னு ஈஸியான விஷயம் இல்லை. அந்த முயற்சிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். முதல்ல ஈஸியான விஷயம் இல்லை. கன்வின்ஸ் பண்ணுறது இன்னைக்கு சினிமா துறையில் கன்வின்ஸ் பண்ணி ஒருத்தருக்கு கதை சொல்லி அவருக்கு பிடிச்சி அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் அது வந்து எடுக்கலாமா வேணாமா, லாபம் கிடைக்குமா இல்லையா, தப்பிச்சிடலாமான்னு யோசிக்கக்கூடிய நேரத்தில் ஆயக்கொடியிலேருந்து ஒரு கிராமத்திலேருந்து கொண்டு வந்து ஒரு ப்ரொடியூசர் நிற்பாட்டி அது 3 இயக்குனர்கள்
சாதாரண ஒரு இயக்குனராக இருந்தாலே படாத பாடு இருக்குங்க. அது 3 பேருடைய கருத்து ஒத்து போய் 3 பேரும் கன்வின்ஸ் பண்ணி 2 கேமராமேனா 2 கேமராமேன் நினைச்சு பார்க்க முடியாது. எல்லாத்தையும் சினிமாவில் இருக்க விஷயங்களை விட தாண்டி சினிமா துறையை தாண்டி 3 இயக்குநர்கள் ஒற்றுமையாக செயல்பட முடியும், 2 கேமராமேன் ஒற்றுமையாக பணியாற்ற முடியும்னு சொல்லி ஒரு அற்புதமான படத்தை எடுத்து அதுவும் இயக்குனர் சங்கத்தில் அந்த சபையில் வந்து போட்டு காமிச்சு எல்லாருக்கும் எங்களை வாழ்த்துங்கள்னு சொல்ற உங்களுக்கு என்றைக்கு ஒரு பாத பூஜை பண்ணி உங்களுக்கு நிச்சயமா பாத பூஜை பண்றதுக்கு எங்கன்னா நீங்க பழனி அடிவாரத்தில் இருக்கீங்க, பழனி முருகனுடைய ஆசீர்வாதம் இருக்கு. அதனாலதான் குருவுக்கு பாத பூஜை பண்ணி அவர் எவ்வளவு மனசு சந்தோஷப்பட வச்சிருக்கீங்களோ இன்னைக்கு மற்றவங்களை பார்த்து அவர் இந்த மாதிரி குருவை சந்தோஷப்படுத்தணும், அவங்களோட பாத பூஜை பண்ணணும்னு எங்களுக்கு எண்ணத்தை தோன்றி வைக்கிறாங்களோ அந்த எண்ணப்படி இந்த படம் வெற்றி அடையும். நீங்கள் வெற்றி அடைவீங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். அடுத்தபடியாக இந்த ஐயையோ அப்படின்ற டைட்டில் இங்கே நிறைய பேருக்கு இப்போ அறிமுகமாயிருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட மிஸ்டர் பாக்கியராஜ் சொன்ன மாதிரி ஒரு 7-8 வருஷங்களுக்கு முன்னாடியே அறிமுகமான ஒரு டைட்டில். திரு ஹரிக்குமார் அவர்கள், நண்பர் குணா அவர்கள் மூலமாக அறிமுகமாகி இந்த படத்தை எங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணி காட்டினாங்க. ஆல்மோஸ்ட் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் வந்து விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டாங்க. அந்த முயற்சியை பற்றி எங்கிட்ட கருத்து கேட்டிருந்தாங்க. நாங்கள் வெளிப்படையாக பகிர்ந்துக்கிட்டோம். அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு திரும்ப தங்களை தயார்படுத்திட்டு நிதிநிலை சரியில்லாத ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவங்க டைம் எடுத்துக்கிட்டாங்க. பட் ரொம்ப பேஷனேட் மிஸ்டர் கணேஷாக இருக்கட்டும், திரு பாக்யராஜ் ஆசிரியர், எனக்கும் டீச்சர்ஸ் சமையல் இருந்ததுனால இவங்க மேலே ஒரு டச் இருக்கும். என்னோட தாத்தா பாட்டிலேருந்து எல்லாருமே டீச்சர்ஸ்ன்றதுனால இவங்க மேலே ஒரு நல்ல அட்டாச்மெண்ட். எல்லாத்தையும் தாண்டி குறைகளை அக்செப்ட் பண்ணிட்டு சரி பண்ணிக்கிறதுக்காக தயாராக இருக்கிற அந்த குழுவை வாழ்த்துறதுல பெரிய மகிழ்ச்சி. இந்த மேடையில் இந்த ஆளுமைகளோட சில நிமிடங்கள் செலவிட வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமாக திரையிட போகிறோம். இதுக்கு கிடைக்கிற வரவேற்பு எப்படின்னு தெரியல, இருந்தாலும் அதுக்கு தயார் நிலையில் முடிஞ்ச அளவுக்கு அதை ஒரு ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனோட. இதில் மிஸ்டர் ஹரியை பற்றி எனக்கு தெரியும். மார்க்கெட்டிங்க்கு நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாரு. இந்த டைட்டில் இருந்து நிறைய இன்புட்ஸ், இது திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் கடந்த 4-5 வருஷங்கள் பயணத்தில் நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அவர் நிறைய கொடுத்துருக்காரு எங்களோட படங்களுக்கு. ஸோ அது வழியாக டைட்டில் மூலமாக ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ணியிருக்கு. அடுத்ததாக திரைக்கு வரும்போதும் கண்டிப்பாக ஒரு குறைந்தபட்ச அட்டென்ஷன் வந்து இதில் திரையரங்குகளில் வரும்போதும் சரி, ஓடிடி தளங்கள் மூலமாக வரும்போதும் சரி இந்த படத்துக்கு கிடைக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மேடையில் தமிழ் சினிமாவினுடைய மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் விற்றிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக எனது இதயத்துக்கு மிக நெருக்கமான இயக்குனர்கள் பேரரசு ஐயா, இல்லை அண்ணன், எனது மதிப்புக்குரிய அண்ணன் ஆர்வி உதயகுமார் அவர்கள் எங்களுக்கெல்லாம் சினிமா குறித்த பெரும் சிந்தனையும் அறிவையும் ஊட்டி வளர்த்து ஒரு மானசீக குருவாக இருக்கிற மதிப்புக்குரிய பாக்யராஜ் சார் அவர்கள், எனது சொந்த மண்ணை சேர்ந்த அண்ணன் யார் கண்ணன் அவர்கள், மதிப்புக்குரிய அண்ணன் மனோஜ்குமார் அவர்கள், அண்ணன் பிரபாகரன் அவர்கள், என்னுடைய இனிய நண்பர் பாலசேகர் அவர்கள், இவங்க எல்லாம் இருக்கிற அந்த மேடையில் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய நம்பி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுல 2 ஊரு சம்பந்தப்பட்டிருக்கு இந்த நிகழ்வுக்கு வரும்போது. ஒன்று, யார் கண்ணன் அவர்கள். இயக்குனர் ஃபோன் பண்ணி இது மாதிரி உங்களை இந்த நிகழ்வுக்கு யார் கண்ணன் அவர்கள் அழைத்தார் என்று சொன்னபோது, அண்ணன் யார் கண்ணன் அவர்களும் நானும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள். 1985 வாக்கில் யார் திரைப்படம் ரிலீஸ் ஆன போது நாங்கள்லாம் நம்ம ஊருக்காரரு படம் எடுத்திருக்காருன்னு, படம் வேற பெரிய வெற்றி, எங்கள் ஊர் பட்டுக்கோட்டையில் தாறுமாறா வெற்றி அடைஞ்சு ஓடுது. அப்போ நாங்கள் அப்பையிலிருந்து அண்ணனை வந்து பார்த்துருக்கோம். தொடர்ச்சியாக வந்து படங்கள் அன்பு கட்டளை, இது போல் ராமராஜன் ஐயாவோட படங்கள், இப்படி வரிசையாக 10 படங்களுக்கு மேலே அவர் வந்து தொடர்ந்து இயக்கிய போது பெரும் கனவோடு நாங்கள் பார்த்த ஒரு இயக்குனர். அவரை வந்து அழைக்கும் போது என்னால் மறுக்க முடியாது. நான் தம்பிகிட்ட சொன்னேன், அண்ணன் கூப்பிட்டாங்கன்னா அது ஒன்றுமே இல்லைப்பா, நான் வந்துடுவேன்ப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் இயக்குனர் சிவகணேசன் அவர்கள் வந்து எனக்கு ஆயக்குடி அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனேயே நான் ஆயக்குடிக்கு பல தடவை போயிருக்கேன். புரட்சியாளர் பழனி பாபா அவர்களினுடைய சொந்த ஊர் அது.
அந்த ஊர்ல அவருடைய நினைவேந்தல் நிகழ்வுக்காக பல தடவை போயிருக்கேன். என்னை பார்த்த உடனேயே தம்பி சிவகணேஷ் அவர்கள் சொன்னாங்க, அண்ணன் நீங்க ஆயக்குடியில் பேசிய போது நான் கேட்டிருக்கிறேன், நீங்கள் ஆயக்குடிக்கு அடிக்கடி வருவீங்க, பழனி பாபாவின் நினைவு நாள் அன்னைக்கு நீங்க வருவீங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த 2 நினைவுகளும் எனக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துச்சு. சின்ன திரைப்படம் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லை. பேரரசு ஐயா அவர்கள் பேசுகிற போது ரொம்ப தெளிவா சொன்னாங்க. திரைப்படங்கள்ல இன்னைக்கு அதுவும் குறிப்பா ஓடிடி தளத்துல பார்க்கிற சின்ன திரைப்படங்கள் தான் ஆகச்சிறந்த திரைப்படங்களா இருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் பல நூற்றுக்கணக்கான ஓடிடி தளங்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கு. அதுல வருகிற திரைப்படங்கள் பெரிய நடிகர்கள் கூட சின்ன சின்ன கான்செப்ட்ல ரொம்ப அழகா நடிக்கிறாங்க. திரைக்கதை மட்டுமல்ல, அந்த கதை கரு ரொம்ப புதுசா இருக்கு. அந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் பெரும் திரைப்படத்துல எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அந்த தயக்கத்தை எல்லாம் வெட்டி வீழ்த்தி விட்டு இன்னைக்கு ஓடிடி என்கிற ஒரு புதிய ஒரு விஞ்ஞான வளர்ச்சி, ஒரு தளம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி புதிய கருத்தை சொல்லுவதற்கு, மக்களோடு நேரடியா தொடர்பு கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அந்த வகையில் இந்த திரைப்படம் ஐயையோ திரைப்படமும் நிச்சயமா ஏதோ ஒரு புதிய முயற்சியை இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதுவும் தம்பி சிவகணேசனுடைய முயற்சிகளை ஆசிரியர் அவர்கள் சொல்லுகிற போது ரொம்ப வியப்பா இருந்தது. நான் செய்தி ஒன்று படிச்சிருக்கேன். வட மாநிலங்கள்ல அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கிறவங்க, ஷாருக்கான் சாயல்ல இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு அவங்க இப்ப சோலை படத்தை எடுத்தாங்க. அம்ஜத் கான் இந்த மாதிரி அந்த சாயல்ல இருக்கிறவங்களை வச்சு அதே திரைப்படத்தை திரும்ப எடுக்கிறது. ஹாலிவுட்ல சட்டையர் எடுப்பாங்க, அந்த மாதிரி கிண்டல் பண்ணி எடுப்பாங்க படம். இது மாதிரி சின்ன சின்ன திரைப்படங்களை எடுத்து அந்த கிராமங்கள்ல வெளியிடுறது, அமிதாப் பச்சன் நடிக்கும் அப்படின்னு சொல்லி வெளியிடுறது அப்படிங்கிற செய்தி நான் படிச்சேன். முன்னாடி இந்தியா டுடே பத்திரிகையில தமிழ் இந்தியா டுடேல. அது மாதிரியான ஒரு புதிய முயற்சியா இருக்கு அவர் செஞ்சிருக்கக்கூடிய இந்த முயற்சி. இது மிகவும் பாராட்டுக்குரியது. நம்ம எங்க இருந்தாலும் நம்ம மூளைக்குள்ள சினிமா போயிடுச்சுன்னு வைங்க, அதை நீங்க குடி வீசவே முடியாது. அது நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. நான் கூட கப்பல் படையில அதிகாரியா இருந்தேன். ஐ வாஸ் ஆபீசர் இந்தியன் நேவி. ஆனா மூளை படிக்கும் போதே சினிமாக்களை போயிடுச்சு. எங்க அண்ணன் யார் கண்ணன் போன்றவர்கள் எங்க பகுதியில இருந்து ஒரு டைரக்டர் ஆகி படிக்கிற காலகட்டத்திலே சினிமா மூளைக்குள்ள போயிடுச்சு. அப்புறம் எங்கெங்கயோ சுத்தி எங்கெங்கயோ போய் கடைசியில சினிமாவுக்கே நம்ம வந்துட்டோம். அது மாதிரி இந்த தம்பி சினிமாவை விட்டு போனாலும் ஊர்ல போயும் சினிமாவுக்குள்ளேயே சினிமாவே வாழ்ந்து கொண்டு இருந்ததால இன்னைக்கு கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை எடுத்திருக்காருன்னு சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதனால அந்த அனுபவங்களினுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த படம் ஐயையோ நிச்சயமாக ஏதேனும் ஒரு கருத்தை நமக்கு நெருக்கமா கொண்டு சேர்க்கும். இந்த திரைப்படம் பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் இங்க வந்தோடனே சார் பாக்யராஜ் சாரை பார்த்தோடனே இதுல தயாரிப்பாளர் பேர்ல பாக்யராஜன் இருந்ததும் சாருக்கும் இதுக்கும் ஒரு ஏதோ சம்பந்தம் இருக்குது, ரிலேஷனா இருப்பாரோ எதுக்காக அப்படிங்கன்னு ஒரு சின்ன இது இருந்துச்சு. அது அவரே பேசும்போது இங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. அது ரொம்ப பெரும் மகிழ்ச்சியா இருந்தது. பொதுவாக இப்ப நாங்கெல்லாம் என்கிட்ட உதவி இயக்குனரா வந்தா நான் பொதுவாக ஒரு கேள்வி கேட்பேன், வாங்க சினிமா பத்தி பேசலாம், படிச்சிருக்கியா அப்படின்னு. அந்த தம்பிங்க படிக்கலைன்னு சொல்லுவாங்க. சில பேரை போய் நீ வாங்கி படிச்சுட்டு வரான்னு சொன்னா தேடி அலைஞ்சு கடைசியில பாக்யராஜ் சார் ஆபீஸுக்கே போய் கேட்டு அப்பா 2வது பதிப்பு இன்னும் போடலப்பா அப்படின்னு போடலைன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. நான் மனைவி பொன்மாணிக்கத்தை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவேன், எப்ப அந்த 2வது பதிப்பு போடுங்க, அது ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னு. அது போல சினிமாவினுடைய இளைய தலைமுறைக்கு பெரும் வழிகாட்டியா இருக்கிறவங்க அவங்க. ஆமா, அதே மாதிரி இப்ப சமீபத்தில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யார் கண்ணன் இந்த யூனியனுடைய பொறுப்பாளராக இருக்கும்போது ஒரு நாள் என்ன அழைச்சாங்க. என்னன்னா யூனியன்ல இருந்து ஒரு பத்திரிகை வந்துச்சு.